ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ராகவ் வந்து தம்பி சொன்னதுக்கப்புறம் அபியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப மனசு மாறிடுறாருச்சே, நம்ம தான் பாவம், அவளை நம்ம ரொம்ப நோகடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவளுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக நிற்க வச்சு கண்ணை மூடி கையில் கொடுக்குறாங்க முருகன் டாலரை. அவரே கழுத்தில் தாலியில் மாட்டி விட்டுறாங்க. அப்புறமா சின்ன பிள்ளைங்க ஆளுகள்லாம் கூப்பிட்டு வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல வைக்கிறாங்க, ஹாப்பி நியூ இயர்னு சொல்ல வைக்கிறாங்க. உடனே சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே மனசார எனக்கு கொடுக்குறீங்களா இந்த வாழ்த்துக்களை அப்படிங்கிறாங்க அபி. பின்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க அபி, நான் மனசார தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு, முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கல, நீ கண்ணை கட்டு அப்படி சொல்லி கண்ணை கட்டிக்கிறாரு. அப்படியே ரவுண்டு சுற்றுறாரு. சுற்றிட்டு அதுக்கப்புறம் காரில் போட்டுக்கிறாங்க. காரில் போட்டுட்டு வேகமாக போகிறாங்க. போனதுக்கப்புறம் காரில் கட்டிக்கிட்டே போகிறதுனால எங்கெங்க போகிறோம் ராக்கி பாய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இரு, நம்ம போகிற இடம் தெரியாமல் இப்போ போது, பேசாமல் வா, உனக்கு சர்ப்ரைஸு. அப்புறம் சர்ப்ரைஸுக்கு அதுக்கு என்ன அர்த்தம், நான் தான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த போகிற இடத்துக்கு வந்துடுறாங்க. காரை நிப்பாட்டிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. மெல்ல 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 கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா எங்கேயோ கூட்டிகிட்டு போவார் பார்த்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ இயர் கொண்டாடுறதுக்கு அனு, ஆகாஷ் எல்லாருமே சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க. பாட்டிலேருந்து அஞ்சலி, முரளி எல்லாருமே இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே ராகவ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு, கையை வச்சு வாயில் பொத்திட்டு எதுவுமே சத்தம் போடாதீங்க உஸ் அப்படின்றாரு ராகவ். உடனே எல்லாரும் அப்படியே வாயை முடிடுறாங்க. வேணாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு காமிக்கிறாரு. உடனே ஆகாஷ் சரி சரி, அப்போ அண்ணேக்காரன் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம அபியை வந்து ஏற்றுக்கிட்டான், நம்ம சொன்ன சொல்லலை, இவன் வந்து நல்லபடியாக தெளிவாயிட்டான் அப்படிங்கிறத ஆகாஷ் புரிஞ்சுக்கிறாரு. அதனால் மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சரி மாடிப்படி ஏறினா கண்டுபிடிச்சிடுவா அப்படின்ட்டு, சரி அபி நான் உன்னை தூக்கிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அலேக்கா தூக்கிறாரு. எங்கே பாஸ் போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மாடியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே முரளி செம்ம காண்டாகிறான். ஐயையோ நியூ இயர் அதுமா கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போகிறானே, என்னால் தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு வந்துக்கிறான் முரளி. அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறாங்க. கதவை சாத்திடுறாங்க. பட்டாருன்னு சாத்துறாரு. பார்த்தாலும் என் முரளியில் பட்டுன்னு அறப்படுற மாதிரி இருக்குது. ஐயையோ கதவை வேற சாத்திட்டானே, என்ன பண்ண போகிறேன்னு புரியலையே. தலை நிறைய பூ வச்சிருக்கா, கலராக புடவை கட்டியிருக்கா, தலைய ஆள் இருக்கா. ஐயோ செம்ம நைட்டு, என்ன பண்ண போகிறான்னு புரியலையே. நீங்கள் பயங்கர மூடில் இருக்கான். அப்படியே வைத்தறிச்ச மூடில் இங்கே உள்ளர போன கையோட ராக என்ன பண்ணுறாங்க, இறக்கி விட்டுறாங்க. எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அபி. ராகவ் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அபியோட கண்ணை அவுத்து விட்றாரு. கண்ணை அவுத்து விட்டோன்னே இருட்டாக இருக்குது, கருங்கும்புன்னு இருக்குது. லைட்டெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரா. என்னங்க ஏன் இப்படி இருட்டாக இருக்குது, நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு அபி கேட்குறாங்க. உடனே ராகவ் என்ன பண்ணுறாங்க, இரு லைட்டு சுவிட்சு தானே நான் போடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் செட் பண்ணி வச்சுட்டு போனார் இல்லையா. அந்த மெழுகுவர்த்தி கேக்கு எல்லாம் நல்லா பெரிய கேக்காக இருக்குது. அப்படியே மெழுகுவர்த்தி ஏற்றுறாரு. அப்படியே வா அப்படின்னு சூப்பர் அப்படி பார்க்குறாங்க. எங்கேங்க நிற்கிறோம் அப்படின்னு அந்த அப்படியே தீபம் அப்படியே அழகாக எரியுதா. அந்த ஒளி வெளிச்சத்தில் அப்படியே அபி முகம் அப்படியே பிரகாசமாகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லைட்டை போடுறாரு. லைட்டை போட்டால் நம்மளோட ரூம்பு. என்னங்க இது நம்மளோட ரூம்பா, எனக்கே தெரியல. பார்த்தீங்களா, பார்த்தா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு. பலூன் தொங்குது, தோரணங்கள் அழகாக தொங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ பண்ணீங்க? அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். மனசில் காதலும் பாசமும் இருந்தால் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என் அபி செல்லத்துக்கு என்னோட கிறிஸ்துமஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு விட்டு அப்படிங்கிறாங்க. கேக்கு விட்டுறாங்க, கை தட்டுறாரு. அவ்வளோ சூப்பராக சந்தோஷப்படுறாங்க. கேக் எடுத்து ஊட்டி விடுறாங்க. இல்லை நீ தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு திருப்பி ஊட்ட போகிறாரு. இல்லை நீங்கள் தான், சரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரே கேட்க 2 பேரும் வாயில் வச்சு கடிக்கிறாங்க. மெல்ல 2 பேரும் கடிச்சிக்கிட்டே வராங்க. கடிச்சிட்டு கடைசியை பார்த்தா அவங்களே உதட்டில் வந்து கடிச்சிடுறாங்க. உதட்டில் கடித்த உடனே எங்கள் அபி என்ன பண்ணுறாங்க, ஆணு கத்திடுறாங்க. கத்துறாங்க. ஐயோ அபி கத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு அஞ்சலி நினைக்க, முரளி தான் சாக்கணும். அஞ்சலி வா போய் பார்ப்போம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறான். அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கணுமா. அவன் பார்த்தா தவிக்கிறான். பார்த்தா ஆமாங்க வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு வேகமாக கதவை தட்டுறாங்களா. ஒரு நிமிஷம் சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை, கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு ராகவ அபி கட்டி பிடிக்கிறாங்க. சாரிடா அபி, சாரி செல்லம், உன்னை பற்றி இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே புரிஞ்சுட்டேன் தான், இருந்தாலும் என் தம்பி தான் என்னை மண்டைக்கு உரைக்கிற மாதிரி சொன்னான், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அபி. ஆனால் இத்தனைக்கு காரணம் என்ன தெரியுமா, என்ன நான் உன் மேலே உயிராக வச்சுருந்ததாண்டி. என்ன சொல்றீங்க, நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன்டி, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து கதவை
டொட்டுன்னு தட்டிடுதுங்க. கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ரூமே அலங்கரிச்சிருக்கா. பார்த்துட்டு முரளி செம வயிறு எரியுது. ஆனால் பாட்டி அஞ்சலிலேருந்து அணு ஆகாஷ்லேருந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டே அண்ணா, என்னடா இவ்வளோக்கு மாறுறாள் மாறின, இப்படி ஆயிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் பொண்டாட்டிக்கு மட்டும் தனியாக நான் விஷ் பண்ணேன்னு நினச்சேன், அதுதான் அப்படிங்கல. டே, நேற்று வந்து உன் பொண்டாட்டி முக்கியம், நாங்கள்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல. டே ஆகாஷு, மனசை தொட்டு சொல்லு, நான் அபிக்கு விஷ் பண்ணது உனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கா இல்லை வருத்தமாக இருக்கா? ஐயோ அண்ணா, நான் சும்மா சொன்னேன், எனக்கு இப்போ தான் முழு 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 சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எனிவே உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறாரு. எல்லோரும் தேங்க்யூங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேக்கு கொஞ்சமாவது இனியாவது கிடைக்குமா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல. ஐயோ, எல்லாமே நம்ம வீட்டுக்கு தான் அபி, எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க. முரளிகிட்ட கொண்டு வராங்க. அபி சொல்லும், உன் கையால் நான் வாங்கி திங்க சந்தோஷப்படுறேன், நியூ இயர் அதுமா உன் கையால் கேக்கு, அடுத்து இந்த வருஷம் போக போக உன் கையவே நான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வாங்குறான். தொட்டு வாங்குறான். கையை பட்டார்னு எடுக்கிறாங்க. ஓங்கி பலார்னு ஒரு அரை. அப்படியே எல்லாரும் திரும்பி பார்க்க அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணிக்கிறாங்க. அபி, இப்படி அரைஞ்சிருக்கணும், உன்னை பாவம் விட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஆகிறாங்க எல்லாரும். சரி வாங்க வாங்க, அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு கீழே இறங்கி வர. முரளிக்கு மட்டும் தாங்கவே இல்லை. திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறான். ஆனாலும் இவங்க போன கையோட கதவை படார்னு சாத்திட்டு படார்னு வேலைய ஆரம்பிக்கிறாரு. அபியை கட்டி பிடிக்க மறுபடியும் சந்தோஷமாகறாங்க. சந்தோஷமானில் சிறை அடித்து பறக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி போக போகுதுங்கிறத. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.